வணக்கம் நேர்களே, நம் அலைவரிசைக்குள் நுழைந்திருக்கும் தங்களின் வருகை இனிமையாகட்டும். உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது கங்கை பிரியா. கரை தொடும் அலை போல கதை உங்களை தீண்ட வேண்டுமா? அப்போ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிருங்கள். ஒரு சுவாரஸ்யமான எகிப்திய ஒளி புத்தகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இதோ நாம் கதைக்குள் செல்லும் நொடி தொடங்கிவிட்டது. எகிப்திய இளவரசியின் கூர்மையான செருப்பு. நைல் நதி ஓரத்தில் அமைஞ்சிருந்த பண்டைய எகிப்து நாட்டில் ஒரு அழகான புத்திசாலியான இளவரசி இருந்தா. அவளுடைய பெயர் நெஃப்ரத். எல்லோருக்கும் அவளுடைய பொற்கிரீடம், நகை, ஆடை, மணிகள்னு எல்லாமே பிடிக்கும். ஆனா நெஃப்ரதோட உண்மையான சிறப்பு அவளோட செருப்பில் தான் இருந்துச்சு. அந்த செருப்பை அவளோட அம்மாவான மகாராணி ஐசிஸ் தான் இறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு பரிசாக தந்தாங்க. ஒரு நாள் காயம்ங்கிற இளவரசன் நெஃப்ரதோட அரசபைக்கு வந்தான். அவன் வலிமையும் ஆணவமும் நிறைஞ்ச ஒருத்தனா இருந்தான். அவனுக்கு நெஃப்ரத்தை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அதனால சபையில அவன் ஆணவமா பேசினான். என்கிட்ட இல்லாததே இல்லை இளவரசி நெஃப்ரத். நான் இங்க வந்தது உங்களோட அதிர்ஷ்டம்தான். நான் இங்கே என் வீரத்தை காட்ட வந்திருக்கேன்னு சொன்னபடி அவனது வாளை எடுத்து சுழட்டினான். மக்களுக்கு அவன் பேசினது ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. ஆனா நெஃப்ரத் அமைதியா இருந்தா. அவளோட செருப்பை மெதுவா தரையில தட்டினா. அதை கவனிச்ச இளவரசன் காயம் லேசா சிரிச்சான். இது ரொம்ப சாதாரணமான செருப்பா தானே தெரியுது. இதை விட பொருத்தமான செருப்பை உங்களுக்கு என்னால பரிசா தர முடியும்னு பெருமையா சொன்னான். நெஃப்ரத் சிரிச்சுட்டே, இளவரசர் காயம், இந்த செருப்பு உங்க கண்ணுக்கு சாதாரணமா தெரியலாம். ஆனா இது உங்களோட ஆணவத்தை விட ரொம்ப கூர்மையானதுன்னு சொன்னா. அதை கேட்டதும் இளவரசன் காயம் கோவமாகிட்டான். இளவரசிக்கு ஒரு பாடம் கத்துத்தரணும்னு யோசிச்சு காயம் அரசபைக்கு வெளியே கிடந்த பெரிய கல் ஒன்றை எடுத்துட்டு வந்து அங்க வச்சான். உங்க செருப்பு உண்மையிலே கூர்மையானதா? அப்படின்னா இந்த கல்லை வெட்டி காட்டுங்க இளவரசி நெஃப்ரத்னு ஏளனமா சொன்னான். இளவரசி நெஃப்ரத் அமைதியா தன்னோட செருப்பை கழட்டினா. செருப்பை அந்த கல் மேல வச்சு மெதுவா ஒரு தடவை அழுத்தினா. அந்த கல் மேல லேசா பிளவு ஏற்பட்டுச்சு. அப்படியே சில நொடிகள்ல அது ரெண்டா பிளந்து உடைஞ்சிடுச்சு. அங்க இருந்த எல்லா மக்களும் கைத்தட்டினாங்க. காயம் அசந்து போயிட்டான். இப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிய ஆரம்பிச்சுது. அந்த செருப்பு ஒரு சாதாரணமான செருப்பு இல்ல, ஒரு பெரிய ஆயுதம்தான்னு. அவமானம் அடைஞ்ச காயம் அந்த செருப்போட கூர்மையை எப்படியாச்சு குறைக்கணும்னு முடிவு பண்ணினான். அன்னைக்கு ராத்திரி அனுபீஸுங்கிற அரண்மனை மந்திரவாதிய ரகசியமா சந்திச்சான். எப்படியாச்சு இளவரசி நெஃப்ரத்தோட அதிசய செருப்பின் கூர்மையை அழிச்சிடுன்னு சொன்னான். அவனோட மனச கரைக்கிறதுக்காக ஒரு சாக்கு நிறைய தங்கமும் வைரமும் கொடுத்தான். அந்த மந்திரவாதியும் பேராசையால சம்மதிச்சுட்டான். அனுபீஸ் அந்த செருப்பு மேல ஒரு மந்திரத்தை போட்டு அதோட கூர்மைய மழுங்கு செஞ்சுட்டான். அடுத்த நாள் அரசபைக்கு வந்த காயம் இளவரசி கிட்ட மறுபடியும் சவால் விட்டான். இப்ப பார்க்கலாம் இளவரசி, யாரோட ஆயுதம் சிறந்ததுன்னு. நெஃப்ரத்துக்கு தன்னோட செருப்பு முன்ன மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சது. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு அவளுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஆனாலும் அவ பயப்படல. கண்டிப்பா நான் சவாலை ஏத்துக்கிறேன். ஒருவேளை நீ ஜெயிச்சுட்டா நீ கேட்ட மாதிரி நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன். ஆனா நான் ஜெயிச்சுட்டேனா நீ எல்லா உண்மையும் ஒத்துக்கணும்னு இளவரசி நெஃப்ரத் நிபந்தனைகளை போட்டா. காயமும் அதுக்கு சம்மதிச்சுட்டான். எப்படி இருந்தாலும் தான் ஜெயிப்போன்னு அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. காயம் தன்னோட வாளை வேக வேகமா சுழட்டினான். ஆனா நெஃப்ரத் அவனை பதிலுக்கு தாக்கல. அவ நடனமாட தொடங்கிட்டா. அவனோட வாளோட விசைக்கு தகுந்த மாதிரி உடலை வளைச்சு நிமிர்ந்து தப்பிச்சுட்டா. இப்படி ஒவ்வொரு முறையும் அவ அவனோட வாளோட தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு விலகி போயிட்டே இருந்தா. இதனால காயம் ரொம்ப சோர்வாகிட்டான். அப்படி அவன் தடுமாறி இருந்த ஒரு நேரத்துல நெஃப்ரத் தரைய வேகமா தன்னோட செருப்பால தட்டினா. நெஃப்ரத் அப்படி செஞ்சதும் அந்த தரை பிளந்துருச்சு. உள்ள ஒரு மறைமுக கதவு தெரிஞ்சது. அந்த கதவுக்குள்ள தெரிஞ்ச முகம் மந்திரவாதி அனுபீஸோடையதுதான். அனுபீஸ் தங்க நகையோடு கையும் களவுமா பிடிபட்டுட்டான். மக்கள் அந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. எல்லோரும் காயமுக்கு எதிரா முழங்க தொடங்கிட்டாங்க. காயம் பயந்து போயிட்டான். அவனை நேருக்கு நேரா பார்த்த நெஃப்ரத், என்னோட செருப்பு இப்ப கூர்மையா இல்லைனாலும் உண்மைய வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு இளவரசர் காயம்னு சிரிச்சிட்டே சொன்னா. காயம் நெஃப்ரத்தோட கால் அடியில் விழுந்து, இளவரசி நெஃப்ரத், என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொன்னான்.
நீங்க பொய்யால ஜெயிக்க நினைச்சா உண்மையால தோத்து போயிட்டீங்க. இப்பவே இந்த நாட்டை விட்டு விலகி போங்க அப்படின்னு சொன்னா. அதை கேட்டு மக்கள் சந்தோஷமா கைத்தட்டுனாங்க. நெஃப்ரத் தன்னோட செருப்பை அணிஞ்சிட்டு சிம்மாசனத்துல போய் கம்பீரமா அமர்ந்தா. உண்மையான வலிமை அறிவிலும் நேர்மையிலும் தான் இருக்கு, இதை எல்லோரும் நினைவில் வச்சுக்கோங்கன்னு சத்தமா சொன்னா. கதை நிறைந்தது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா விருப்பக்குறியை தட்டலாம், நண்பர்களுடன் பகிரலாம், உங்கள் பொன்னான கருத்துக்களை பதியலாம். மீண்டும் இன்னொரு கதையில் நம் அலைவரிசையில் இணையலாம். நன்றி.